அப்போது நீங்கள் உங்களுடைய பழக்கமே அப்படி இருக்கணும். பைபிளில் பார்க்குற ஆதியாமத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார், 2 பேரும் உறவாடுகிறாங்க. அதன் பிறகு ஆண்டவர் சொல்கிறார், ஓகே ஆபிரகாம், நம்ம மறுபடியும் சந்திக்கலாம், பை பை சொல்லிட்டு ஆண்டவர் போகிறார். ஆபிரகாம் வசனம் அப்படியே இருக்குது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார். அப்படின்னு என்னத்தை அவர் இறங்கி வந்து அவரோடு உட்கார்ந்து பேசி இருக்கிறார். அப்போது ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி. மோசே பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். மோசே பேசும்போது கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பேசும்போது மோசே கவனிக்கிறார். இதுதான் ஜெபம் என்பது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஆண்டவரை இது தாரும், அதை தாரும், அதை செய்ய, எல்லா கவலை வச்சுறாங்க, ஒரு வசனத்தை வச்சு அதை மட்டுமே சொல்லிவிட்டு அவ்வளோதான் நீ வந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்க கூட நான் பேச வந்திருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசணும், எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசிட்டு அவர் சொல்லுவதை கவனிக்கணும்.